500 இருந்தா கூட இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஆமா, அதுக்கு தான் ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு, எஸ்ஐபி. நிறைய பிகினர்ஸ்க்கு இன்வெஸ்டிங்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா தெரியும். எப்படி ஸ்டார்ட் பண்றது, எவ்வளோ மணி தேவைன்னு டவுட் இருக்கும். ஆனா எஸ்ஐபினா இதெல்லாம் சிம்பிள் ஆக்கிடும். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுல நீங்க ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் 500 இல்ல 1000 இல்ல 2000, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அமௌண்ட். இது மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆகும். நவ் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் மேல போகும்போது நீங்க லெஸ் யூனிட்ஸ் வாங்குவீங்க, மார்க்கெட் கீழே போகும்போது நீங்க மோர் யூனிட்ஸ் வாங்குவீங்க. ஸோ ஆவரேஜ் பிரைஸ் மெயின்டைன் ஆகும். இதுதான் we call பண்ணுவாங்க Rupee Cost Averaging. எஸ்ஐபியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஸ்மால் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும், சேலரி வந்த உடனே இன்வெஸ்ட் பண்ண முடியும், மார்க்கெட் டைமிங் தேவையில்லை, டிசிப்ளின் பில்ட் ஆகும், லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஆனா ரிமெம்பர் பண்ணுங்க, எஸ்ஐபி கேரண்டி ப்ராஃபிட் கொடுக்காது. இட்ஸ் நாட் எ ஷார்ட்கட் டு பிகம் ரிச். இது ஒரு லாங் டேர்ம் பேஷன்ஸ் ஸ்கீம். ஸோ எஸ்ஐபினா சிம்பிளா சொல்லணும்னா, எவ்ரி மந்த் ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்லோலி வெல்த் பில்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல எஸ்ஐபி வர்சஸ் லம்சம் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். வெல்த் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிள் தமிழ்ல ஃபினான்ஸ் கத்துக்கலாம்.